கானான் தேசத்தில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. யாக்கோபு எகிப்தில் தானியம் இருப்பதாக கேட்டார். ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி வாருங்கள், நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றார். ரூபன், சிமியோன், லேவி, யூதா மற்றும் மற்ற சகோதரர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் பென்யமீனை அனுப்பவில்லை. அவனுக்கும் தீங்கு நேர்ந்தால் என்று தந்தை பயந்தார். எகிப்தில் தானியத்தின் அதிகாரி யார் தெரியுமா? அவர்கள் விற்ற யோசேப்பு. இப்போது பார்வோனின் கீழ் அதிகாரம் பெற்றவன். சகோதரர்கள் வந்து அவன் முன் தரையில் முகம் குனிந்து விழுந்தார்கள். ஒரு காலத்தில் கண்ட கனவு இப்போது நனவானது. யோசேப்பு அவர்களை அறிந்தான். ஆனால் அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் கடுமையாக பேசினான். நீங்கள் உளவாளிகள், நாட்டின் பலவீனத்தை பார்க்க வந்தவர்கள். அவர்கள் பதறி, இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஒரே தந்தையின் பிள்ளைகள், 12 சகோதரர்கள், ஒருவன் இல்லை, இளையவன் தந்தையுடன் இருக்கிறான் என்றார்கள். யோசேப்பு சொன்னான், உங்கள் வார்த்தை சோதிக்கப்படும், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வர வேண்டும் என்றான். அவர்களை 3 நாட்கள் சிறையில் அடைத்தான். 3ஆம் நாள், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், உங்களில் ஒருவன் இங்கே இருக்கட்டும், மற்றவர்கள் தானியத்துடன் வீட்டுக்கு போங்கள், இளைய சகோதரனை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒருவருக்கொருவர் சொன்னார்கள், நாம் நம் சகோதரனுக்கு செய்த பாவத்திற்காக இதை அனுபவிக்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டபோது நாம் கேட்கவில்லை. யோசேப்பு அதை கேட்டான். அவன் விலகி சென்று அழுதான். திரும்பி வந்து சிமியோனை கட்டி அவர்களின் முன் சிறையில் வைத்தான்.